விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு வேலை வழங்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தமிழ்நாடு விளையாட்டு கருத்தரங்கம் 2.0 நடைபெற்றது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச போட்டிகளில் தமிழக வீரர்கள் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு வேலை வழங்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளதாகவும் கூறினார். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 3% இடஒதுக்கீட்டின் மூலம் உடனடியாக அரசு வேலைகளையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கொடுக்கிறோம். லாஸ்ட் இயர் we gave more than 100 jobs to sports persons in Tamil Nadu for the first time in the history of Tamil Nadu. This year as well, our Chief Minister has given us a target of minimum 100 athletes, including 25 para-athletes to be given government jobs this year. இந்நிகழ்ச்சியில் இந்திய ஜூனியர் ஹாக்கி அணியின் பயிற்சியாளர் ஸ்ரீஜித், இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் தேர்வாகியுள்ள தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை குணாலன் கமலினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.